ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சிறகடிக்க ஆசை சீரியல். இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். என்ன முத்துட்ட சொல்றாங்க, சீதா படிச்சு டிகிரி வாங்கினது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா அழுறாங்க. விஷயத்த மாமாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அண்ணாமலைட்டையுமே சொல்றாங்க. அதை கேட்ட அண்ணாமலையுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சீதாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. விஜயா இப்ப அவங்க வராங்க, உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் விஜயா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் காசு கூட வருதா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. பணம் வந்தா மட்டும் நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. சீதா படிச்சு டிகிரி வாங்க போறா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அந்த காலத்துல டிகிரி வாங்குறது வேணா பெரிய விஷயமா இருக்கலாம், இந்த காலத்துல 4 நாள் காலேஜ் போயிட்டு டிகிரி வாங்கிட்டு வரதானே செய்யறாங்க அப்படின்னு விஜயா வழக்கம் போல மட்டமா பேசுறாங்க. டிகிரி வாங்கி மட்டும் அவ என்ன பண்ண போறா, கையில முளம் தானே போட போறா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நேருக்கு மாறா பேசுவியா நீனு அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு விஜயாவை. முத்து அண்ணாமலைட்ட சொல்றாரு, அம்மாவோட நாக்கெல்லாம் அபாய சங்கு மாதிரிப்பா, அதுக்குதான் சத்தமா சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு விஜயாட்ட. விஜயாவுக்கு ஒன்னும் புரியல, நான் உன்கிட்ட குடிக்க தண்ணி கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க முத்துட்ட. இந்த தண்ணியை குடிங்கம்மா, உங்களுக்கு வயிறு எரியுதுல்ல அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலை அவரோட பங்குக்கு நக்கல் பண்றாரு. இந்த தண்ணிலாம் எப்படிடா பத்தும், அதான் எரிமலடா, அதெல்லாம் பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்றாரு. அவன் கூட சேர்ந்து நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு விஜயா கோபப்படுறாங்க. சீதா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண விஷயத்த பத்தி இப்போ மீனா ரோகிணிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் சொல்றாரு, ஒரு டிகிரி வாங்குறதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, என்ன மாதிரி 4 டிகிரி படிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. நான் வேலைக்கு போக வேண்டியதாயிடுச்சு இல்லனா அப்படின்னு சொல்றாரு. இல்லனா இன்னும் 4 டிகிரி படிச்சிருப்பியா நீனு அப்படின்னு கேக்குறாரு முத்து. நீ டிகிரி படிச்சதுக்கு பின்னாடி அப்பாவோட உழைப்பு இருக்குடா, அது எங்க உனக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்றாரு முத்து. உனக்குன்னு தனியா இருக்கிறதுக்கு ரூமு, உனக்கு கரெக்டான சாப்பாடு, கேட்ட நேரத்துக்கெல்லாம் உனக்கு எல்லாமே கிடைச்சிச்சுடா அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆனா சீதா வீட்ல அப்படி கிடையாது. தினக்கூலி ஒரு பென்சில் வாங்குறதா இருந்தாலும் 4 நாள் காத்திருந்து தாண்டா வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. சீதா இன்னைக்கு படிச்சு டிகிரி வாங்க போறானா, அதுக்கு பின்னாடி மீனா, என்னோட மாமனார் அத்தையோட உழைப்புலாம் இருக்குடா அப்படின்னு சொல்றாரு. ரோகிணியுமே முத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்க. கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து டிகிரி வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. பார்லர் அம்மாவுக்கு புரியுது, உனக்கு புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. ஸ்ருதி ரவி 2 பேருமே இப்போ சீதா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு நீ பிரியாணி பண்ணிரு, நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அதெல்லாம் அவங்க வீட்ல பண்ணிப்பாங்க, இங்க எதுக்காக பண்ணணும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, சீதாவும் நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் தானே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சீதாவுக்கு ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அவன் என்ன படிச்சு கலெக்டராவா ஆயிட்டான், இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்கிறாங்க. படிச்சு டிகிரி வாங்குறதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்க படிச்சு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. முத்து சொல்றாரு, உண்மையிலேயே எனக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா சில பேரால தான் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பாக்குறாரு. மனோஜுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருக்க போகுது. ஆனா சீதா படிச்சு பாஸ் பண்ணது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில மீனாவோட அம்மா கால் பண்ணி மீனாவையும் முத்துவையும் கோவிலுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் மீனா அம்மாவுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ சீதாவை பாராட்டி பேசுறாங்க. மீனா அம்மாட்ட சொல்றாங்க, உண்மையாவே நீ தனி ஆளா இருந்து மீனாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்ச, இப்ப சீதாவையும் படிக்க வச்சுட்ட அப்படின்னு பெருமையா பேசுறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு அவருக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு மீனா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அப்பா நம்ம பக்கத்துலயே தாமா இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு தாமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீதாவுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. சீதாவுக்கு தெரிஞ்ச பூக்கட்டுற பொண்ணு ஒருத்தவங்க இப்ப வராங்க. டிகிரி வாங்குறப்ப கோட்லாம் போட்டு போட்டோ எடுப்பாங்கல்ல, அதை நான் வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை போட்டு போட்டோ எடுத்துக்கோ சீதா அப்படின்னு சொல்றாங்க. சீதாவுமே இப்போ அதை வாங்கி போட்டுக்கிறாங்க. எல்லாருமே சீதா கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் இப்போ அங்க வந்துடுறாங்க. மீனாவை பார்த்த உடனே சீதா ரொம்ப கண் கலங்கி பேசுறாங்க. இன்னைக்கு நான் படிச்சு டிகிரி வாங்க போறேன்னா இந்த வாழ்க்கையை ஒன்னாலதான்க்கா அப்படின்னு சொல்றாங்க. நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தா, ஆனா நானும் தம்பியும் படிக்கணுன்றதுக்காக நீ உன்னோட படிப்பை விட்டுட்டு அம்மா கூட பூக்கட்டுற வேலைக்கு வந்துட்டக்கா, உன்னோட தியாகத்தினாலதான்க்கா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட உழைப்பு தான் சீதா அப்படின்னு சொல்றாங்க மீனா. குடும்ப கஷ்டத்தை மனசுல வச்சு படிச்சு நீ பாஸ் பண்ணிட்ட சீதா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனா தம்பிட்ட சொல்றாங்க, நீயும் சீதா மாதிரியே படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும்டா அப்படின்னு சொல்றாங்க. முத்து மீனாட்ட சொல்றாரு, நீ சீதா படிச்சு பாஸ் பண்ணதுக்கு வேணா சந்தோஷப்பட்டுக்கோ மீனா, அதுக்காக பேராசெல்லாம் படாத அப்படின்னு சொல்றாரு. சில பேருக்கெல்லாம் அந்த பொறுப்புலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்னக்கா இப்ப நான் படிச்சு டிகிரி வாங்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டு போறாராக்கா அப்படின்னு சத்யா வழக்கம் போல கோவப்பட்டு பேசுறாரு. அவர் அப்படி ஒன்றும் சொல்ல வரலடா அப்படின்னு மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க.
நீயும் படிச்சு பாஸ் பண்ணி காமிடா, அப்ப மாமா உன்னை பாராட்டுவார்ல அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறேங்க. அவர் பாராட்டு ஒண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சத்யா கோவமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில இப்போ மனோஜ்ட அக்கௌண்ட்ஸை பத்தி கணக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க ரோகிணி. டெய்லி இன்கம்ல 2000 ரூபாய் கணக்கே இல்லாம செலவாயிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறேங்க. சம்டைம்ஸ் நம்ம வெளியில போய் சாப்பிடுறோம், அது மட்டும் நீ லஞ்சுக்கு வரலன்னா நான் ஏதாவது ஹோட்டல்ல போய் மதியானம் சாப்பிட போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதுக்காக மாசம் 30,000 ரூபாய்லாம் ரொம்ப ஜாஸ்தி மனோஜ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் சொல்றாரு, நான் இப்போ பிசினஸ் மேன், நான் லோக்கல் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏதாவது ஒரு வகையில நமக்கு பணம் திருப்பி வந்துடும் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். அந்த டைம்ல கரெக்டா பேங்க்ல இருந்து ஒரு ஆள் வராரு. நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற பேங்க்ல இருந்தா சார் வரோம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரோகிணி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.